சொல்ல வரேன். இனிமே நீ சொல்ல வரத கேட்டு என்ன ஆக போகுது? காத்துல போன வள்ளியோட மானம் திரும்பி வருமா? நான் என்னமா பண்ணேன்? எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறியப்பா. ஒரு ராத்திரி முழுக்க ஒரு பொண்ணும் பையனும் ஒன்னா ஒரே ரூம்ல இருந்தா இந்த ஊர் உலகம் என்ன பேசும்னு தெரியாதா வேலு? அக்கா, ரத்னம், உன்னோட ஆதம் எனக்கு புரியுது. நீ வேணா வேலைன்னு தப்பா நினைக்காம இருக்கலாம், ஆனா மத்தவங்க அப்படி நினைக்காம இருக்க மாட்டாங்கல்ல. என்னம்மா நீங்க மத்தவங்க ஏதாவது நினைப்பாங்கன்றதுக்காக நம்ம பிள்ளைங்களை நாமளே இப்படி பேசலாமா? வாஸ்தவம் தான் முத்தையா. ஆனா நீயும் 2 பொண்ணு பெத்தவன் தானே. உன் பொண்ணுங்களுக்கு இப்படி நடந்திருந்தா இப்படிதான் நம்ம பிள்ளைங்களை நாமளே கேட்க கூடாதுன்னு அமைதியா இருப்பியா? கேட்டுக்கிட்டியா? நல்லா கேட்டுக்கிட்டியா? அவங்க கேக்குற ஒரு கேள்விக்காவது உன்னால பதில் சொல்ல முடியுமா? சொல்லியா, வாய திறந்து சொல்லு. காலையில கிளம்பும் போதே வேணாயா, இன்னைக்கு ஒரு நாளாச்சு வீட்டுல இருந்து வேணி சொன்னாலே. அவ பேச்ச கேட்டு வீட்டுல இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? இத பாரு வேலு, ஏதோ என் தம்பியா இருக்கிறதுனால உன்னை எதுவும் பண்ணாம விட்டு வச்சிருக்கான். இதுவே என் தம்பி இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற. என் தம்பி அப்படி பண்ணலனா அது உன் மேல அவன் வச்சிருக்கிற நம்பிக்கை. ஆனா நீ அப்பேற்பட்டவனுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிற. நம்பிக்கை துரோகம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. கனவுல கூட ஐயா மனசை காயப்படுத்தும் நான் நினைச்சதே இல்லம்மா. என் அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லார் மேலேயும் சத்தியமா சொல்றேம்மா. இங்க பாரு தம்பி, நீ யோசிக்க வேண்டிய எல்லாத்தையுமே உன் இடத்துல இருந்து ரேணுகா யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அவ சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கடா. அட, நீங்க ஒரு ஆள் மதனி. யோசிக்கிற இடத்துல இருந்தாதான் இவர் எப்பவோ யோசிச்சிருப்பாரே. ஆனா இப்பவும் இது ஒண்ணு கெட்டு போகல. இப்ப கூட உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இனிமே இவர் அந்த வீட்டுக்கு போறது இவருக்கும் நல்லதில்ல, இவர் தெய்வமா யோசிக்கிற அந்த ஐயாவுக்கும் நல்லதில்ல. இங்க பாரு ரேணு, உன்னோட ஆதங்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தயவு செஞ்சு என் அண்ணனை பத்தி இப்படி எல்லாம் பேசாத பிளீஸ். ஆனந்தி, நீ உன் அண்ணனை விட்டு கொடுக்க முடியாம பேசுற. நான் நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு பேசுறேன். இப்ப கூட நான் உங்களை வெறுத்தெல்லாம் ஒண்ணும் பேசலங்க. எனக்கு உங்களை பத்தி யாரும் எதுவும் தப்பா பேசக்கூடாது, அவ்வளவுதான். பார்த்து இருந்துக்கோங்க. இவ ஒருத்தி ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை பெருசா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கா. டேய் நில்றா. அவ சொல்லிட்டு போனதுல என்னடா தப்பு இருக்கு? இதுக்கு மேலே நீ அவ சொல்றத கேக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னோட வாழ்க்கையோட சேர்ந்து ஆனந்தியோட வாழ்க்கையும் தான் பாழா போகும். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல யாராவது அவனை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான். அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எப்ப மனுஷனா இருந்திருக்க? டேய் வேளா,
நீ உள்ள போ. அண்ணே, யாரு என்ன பேசினாலும் கவலை இல்ல. என் அண்ணன் எப்படின்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கைய பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத அண்ணே. உனக்குதான் கார்த்தி பத்தி தெரியும்ல. நீ போன போறியா மாப்ள? போ. இவங்கெல்லாம் உன் மேல இருக்கிற பாசத்துல உன்னை படுகுடியில தள்ளிவிட பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு எழுதி வச்சுக்க, உன்னாலதான் அமைச்சர் அசிங்கப்பட்டு நிக்க போறாரு. திரும்ப அந்த வீட்டுக்கு போனா அது தலைப்பு செய்தியா வரப்போகுது. நீ வேணா பாரு.